உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் சாட்சியாக நிறுத்திய தேவனை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். ஆமென். ஒரு 2 லைன் மட்டும் அப்படியே ஒரு சாங் பாட்டு கொஞ்சம் பிரீத்திங் பண்ணிக்கோ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. என்னுடைய பேர் வந்து அருள் ஆரோக்கியதாஸ், ஃபுல் நேமு. இவங்க பேர் என் மனைவி ஆரோக்கிய சுதா. ஸோ பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் பக்கா ஆர்சி பேக்ரவுண்டு. அது எந்த அளவுக்குன்னா, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயில் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் 3 வருஷம் நேர்ந்துக்கிட்டு மாலை போட்டுட்டு 1 வருஷம் பாக்கி வச்சுருக்காங்க கம்ப்ளீட் பண்ணாமல். ஸோ அதோடு ரசிக்கப்பட்டாங்க, அதனால் அதை போய் முடிக்கலை. ஸோ அந்தளவுக்கு பக்கா ஆர்சி உருவ வழிபாட்டில் நாங்கள் ரொம்ப போனவங்க. ஸோ தேவனுடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தோம். போன 3ஆம் தேதி தான் எங்களுக்கு வெட்டிங் டே, திருமண நாள். 27 வருடம் முடிந்து 28வது வருடத்தில் நாங்கள் உள்ளே வந்திருந்தோம். ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஸோ நிறைய சாட்சி இருக்குது இங்கே வந்ததுலேருந்து, நிறைய சொல்லலாம். ஆனால் தேவனுடைய மகிமைக்காக ஒரு காரியத்தை பற்றி இங்கே நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம். ஒரு 10 வருடம் இருக்கும், இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. போட்டில் விழுந்து L4 L5 வந்து அந்த டிஸ்க்கு அந்த சவ்வு திரிச்சிருச்சு. ஸோ அவங்க ரொம்ப முடியலை. ஒரு ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணோம். பண்ணி முடிச்சிட்டோம்னா அவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியாது. கொஞ்ச நேரத்தில் இருந்தாலே அந்த கால் வந்து கரண்ட் சாக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ ரெஸ்ட் எடுக்கணும், பெரிய வேலைலாம் பார்க்க முடியாது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணோம், அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து திரும்பவும் அதே இடத்துல ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏதோ வெயிட்டு தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் ப்ராப்ளம் வந்தோடனே திரும்பவும் அதே இடத்துல ஓப்பன் சர்ஜரி பண்ணோம், அதே வேறு டாக்டர்கிட்ட பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமும் வலி இல்லை, ஆனால் நார்மலாக 2 ஆப்ரேஷன் ஆயிடுச்சு ஒரே இடத்துலையே. ஸோ அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியலை. உங்களால் உட்கார முடியாது பாருங்கள். நாங்களும் ரசிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. அதனால் அப்படியே ஓடிச்சு, ஒன்றும் பெருசாலாம் மாற்றம் இல்லை. வியாதிலையும் மாற்றம் இல்லை, பணத்துலேயும் மாற்றம் இல்லை, அப்படி போச்சு லைஃபு. ஸோ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரும்பின காடைகளை கீழ்காற்றை அனுப்பி வரப்பண்ணது போல், நான் ஒரு சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சோசியல் மீடியாவில் அவர் ஒரு காற்றை அனுப்பி அத்தனை மெசேஜையும் தட்டி விட்டு ஒரு மெசேஜை கொண்டு நிப்பண்ணார் என் முன்னாடி. இயேசு பாவமானார் அப்படின்னு. ஆமென். அப்போ தான் அண்ணன் நான் பார்க்குறேன் யூடியூப்பில். ஸோ பார்க்கும்போது யாரும் அந்த பையன்
நானே பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா டிஃப்ரெண்ட் ரெவலேஷன் இல்லையா, நான் அப்போ தான் இந்த பல பரிமாணங்களை அண்ணனோட ரெவலேஷன் மூலமாக கேட்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு நான் தான் வரேன், புதன்கிழமை வரேன். ஒரு புதன்கிழமை இங்கே வந்துட்டு பைபிள் ஸ்டடி அங்கே உட்காந்து பார்த்துட்டு அண்ணன் அன்றைக்கி ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன். செகண்ட் டைமும் வரேன். வரும்போது அப்போ அண்ணன் சொல்கிறாங்க வீட்டில் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வேறு எதுவும் சொல்லிக்கல, சரிங்கண்ணே அப்படின்னு நானும் போயிட்டேன். திரும்ப ரெண்டு மூணு டைம் வரும்போது அப்போ திரும்ப அண்ணன் முடிச்சுட்டு போகும்போது பார்ப்பேன்ல, அப்போ திரும்ப சொன்னாங்க அண்ணே நீங்கள் கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை, கண்டினியூ உட்கார முடியாதுண்ணே. அப்போவே 2 hours 3 hours போகும் சர்வீஸு. அப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் உட்கார முடியாதுண்ணே அப்படின்னே. சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணோம். அப்போ திரும்பவும் நான் மட்டும் தான் வந்துக்கிட்டேனே. அப்போ திரும்பவும் அண்ணன் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் கூப்பிட்டு வாங்க, லாஸ்ட் மெசேஜ் தெரியா நீ கூப்பிட்டு வந்து உட்காந்து கேட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லைண்ணே நான் லேட்டாக வந்தேன்னா எனக்கு முன்னாடி இடம் கிடைக்காது, நான் பின்னாடி தான் உட்காரணும், நான் ஃப்ரெண்டில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ரொம்ப நேரம் உட்காரவே முடியாது, அரை மணி நேரம் உட்காரதே பெருசு. அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், சரி வாப்பா உட்கார வரைக்கும் ட்ரை பண்ணு, இல்லைன்னா என் சிக்னல் மட்டும் கூட அப்படியே எழுந்துச்சி போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தாங்க பாருங்கள், உட்காந்தாங்க. இப்போ 5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏமே நான் கூட காணிக்க போட்டாச்சுன்னா சரி வாப்பா உனக்கு எதாவது டயர்டாக இருக்கும் போவோம் அப்படின்னா அண்ணன் முடிக்கட்டுன்னுவாங்க. ஸ்க்ரீனில் வணக்கம் போகிற வரைக்கும் விடாமல் உட்காந்துட்டு அப்புறம் தான் இப்போ எந்திரிக்கிறாங்க. 5 hours ஆனாலும் சரி நிறைய உட்காந்து இடத்துல நகலாமல் நான் கூட இடையில நினச்சி தனியாக குடிக்க போவேன், அது கூட எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ கர்த்தர் நல்ல ஒரு தகப்பனங்களுக்கு காட்டியிருக்காரு இல்லையா. நல்ல ஒரு புதிதான பார்வையில் நாங்கள் பிதாவையும் இயேசுவையும் பார்க்கத்தக்கதாக ஒரு தகப்பனங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நான் அண்ணனுக்கு நன்றி சொல்கிறோம், கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம், சபைக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.